வாழ்க வளமுடன். நாஞ்சில் பிரேமா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் மைசூர் மசாலா தோசை செய்து காட்டுறேன். அதே மாவில் நான் நெய் ரோஸ்ட்டு செய்து காட்டுறேன். 2 கப்பு பச்சரிசி எடுத்துக்கலாம். 2 கப்பு இட்லி அரிசி, 3/4 கப் உளுந்து, 1/4 கப் தோரம்பருப்பு, 1/4 கப் அவல், 1 ஸ்பூன் வெந்தயம். இதெல்லாம் நம்ம நல்லா கழுவி 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். நான் சிவப்பு அவல் போட்டிருக்கேன், என்கிட்ட இதுதான் இருக்குது. உங்களுக்கு வெள்ளை அவல் இருந்தாலும் வெள்ளை அவலும் போட்டுக்கலாம். மணி நேரம் நம்ம ஊற வைக்கலாம். அரைச்ச பிறகு நம்ம அதை ஒரு 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். நைட்டு அரைச்சிங்கன்னா மறுநாள் காலையில் சுடுங்க. காலையில் அரைச்சிங்கன்னா நைட்டு சுடலாம். அதுக்கு பிறகு தோசை சுட்டால் தான் அது முருகலாட்டு ரோஸ்டாட்டு வரும். இப்போ நான் மாவு அரைச்சி வச்சு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா புளிச்சிருக்கு பாருங்கள். நான் இதை அரைக்கும் போதே உப்பு எல்லாம் போட்டே அரைச்சி வச்சுருக்கேன். இதில் நம்ம இப்போ 1 ஸ்பூன் ரவை போட்டுக்கலாம். ஏன்னா ரவை எதுக்கு போடுதுன்னா நல்ல தோசை கிறிஸ்பியாக வரும். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்கடையில் இந்த மசாலா தயார் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 கப்பு கடலைப்பருப்பு, பூண்டு, இந்த வெங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி. இப்போ நல்லா வறுபட்டுட்டு இதை நம்ம ஆறின பிறகு ஒரு நைஸாக அரைச்சிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, ஜீரகம், காயப்பொடி, வெங்காயம், பச்சை மிளகாய், பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி. இப்போ மேஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு போட்டுடலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தோசை மாவில் உப்பு போட்டிருக்கோம், அந்த மிளகாய் சட்னிலையும் உப்பு போட்டிருக்கோம். அதனால் இதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். கொத்தமல்லி கீரையை போட்டுக்கலாம். நம்ம லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம். மசாலா தயாராகிடுச்சு. இப்போ நம்ம தோசை சுட்டுடலாம். இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப கட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மிளகாய் சட்னியை இப்படி மேலே அப்படியே தடவிடலாம். மசாலாவை இப்படி வச்சிடலாம். கூம்பு சேர்க்குறோம். தொட்ட முருகன் தான் சொல்லிச்சுட்டேன்.
இது பிளேன் ரோஸ்ட் ஒன்று செஞ்சு காட்டுறேன். இப்போ மைசூர் மசால் தோசை ரெடி ஆயிடுச்சு. நெய் ரோஸ்ட்டும் செய்து வச்சுருக்கேன். குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் அதுக்கு அங்கே மசாலா தோசைக்கு வச்ச அந்த மிளகாய் சட்னியை இந்த சாதாரண நெய் ரோஸ்ட்டுக்கு வச்சுருக்கேன். இதுக்கு பொட்டுக்கடலை சட்னி வச்சுருக்கேன். நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.